இந்த யூரோப்பியன் யூனியன்ல நடக்கிறதெல்லாம் என்னான்னு சொல்ல, கூத்துன்னு சொல்றதா? இல்ல என்ன? ஒண்ணும் புரியல. மாறி, மாறி மிரட்டிக்கிறாங்க, உருட்டிக்கிறாங்க இவங்களுக்குள்ளேயே. இதனால மத்தவங்கள இப்ப இவங்களே "ஏய்! ஏய்!" அப்படிங்கிறதோட காமெடியே தாங்க முடியல. அந்த அளவுக்கான செய்திகள் வருது. முடிஞ்ச வரைக்கும் கன்சாலிடேட்டா ஷார்ட்டா சொல்லிர்றேன். அதாவது முதல்ல ஜெர்மனிலருந்து ஆரம்பிப்போம். அதான் கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா ஜெர்மனியோட ஃபிரெட்ரிச் மெர்ச் அவர்கள் சான்சலர் ஆகப் போறார் இல்லையா ஜெர்மனிக்கு. சார் வந்து டாரஸ் மிசைல உக்ரைனுக்கு குடுப்பேன். எடுத்து வீசு கிரீமியா மேல பார்ப்போம். நான் குடுக்குற அளவு பண்றேன். பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? இப்ப அதுக்கு SPD பார்ட்டி. பவர் ரேஞ்சர்ஸ் இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா? ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் அவரோட பார்ட்டி. அதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த மினிஸ்டர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தலைவரே ஒரு பேப்பர் தரோம். அத படிச்சு பாருங்க. ரொம்ப சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் தலைவரே. முக்கியமா படிக்கணும். புரியுதுங்களா? தெளிவா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஆனா அந்த லெட்டரை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த மிசைல உக்ரைனுக்கு தரமாட்டீங்க. எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது போல நாங்க ஏன் தரலங்கிறது நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிறாரு. அப்படி என்னங்க அதுல சீக்ரெட் இருக்கும்? ஐயா இது வெறும் அட்டைப்பொட்டி தான், ஒன்னும் வேலை ஆகாது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்களா? இல்ல இன்னும் பிரான்ஸு, பிரிட்டனு, அமெரிக்காலாம் தராங்கன்னா அணு ஆயுதம் இருக்கு. அவங்களதெல்லாம் போட்டு பார்த்துட்டாங்க. இப்ப நம்மளத புடுங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது ரஷ்யா இருக்கிற வெஞ்சன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தீத்து விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? நம்ம கிட்ட அணு ஆயுதம் இல்லையே அப்படிங்கிறது போல ஏதாவது எழுதியிருப்பாங்களா? இன்னும் எதுங்க தெரியல. ஆனா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதனாலதான் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் தர மறுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. பார்ப்போம். ஜெர்மனி வந்து அதாவது அவரும் சொல்லிக்கிறார் கூடவே போரோட ஊக்குவிக்கும் பார்ட்ல நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிற வந்து என்ன சொல்லிக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் மீறி ஃபிரெட்ரிச் மெர்ச் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாரா இல்லையா என்ன எதுங்கெல்லாம் பார்த்துடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செர்பியாவோட அதிபரா இருக்கிறார் இல்லையா ஊக்கிக்கவரன். அவர் ஆட்சியில வேணும்னு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஒரு சைடு லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அவர் ஆட்சியில இருக்கக்கூடாதுன்னு லட்சக்கணக்கில் மக்கள் வராங்க. என்னதான் நடக்குதுன்னே தெரியல. பட் இருந்தாலும் செர்பியால இப்போதைக்கு அதிபராக இருக்கிறது ஊக்கிக்கவர்கள் தான். அவர் என்ன செஞ்சுக்கிறாரு அப்படின்னா வழக்கமா செர்பியாவும் ரஷ்யாவும் எந்த அளவுக்கு நட்பு நாடுகள்னா ரெண்டும் ஒரே நாடுகள் தான். தனித்தனியா இருக்கிறதுனால தனி நாடுகள்னு சொல்லிக்கிறாங்களே தவிர ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கறதுல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. கொடிகள் கூட பார்க்கறதுக்கு ரெசம்பிளன்ஸா இருக்கும். இதுல என்னன்னா இவரு வழக்கம் போல எப்பவுமே இந்த மே 9 இந்த வெற்றி டே மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா செர்பியாவோட ஊக்கிக்கவர்கள் அதுல இருப்பாரு. அதுல கேள்வியெல்லாம் கிடையாது. அதுல கம்பல்சரி இருப்பாரு. இப்ப யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நீங்க மட்டும் போய் பாருங்க, யூரோப்பியன் யூனியன்ல உங்களை சேர்த்துக்கவே மாட்டேன். அப்ப இத காரணமா சொல்லியே பேன் பண்ணுவேன் அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா மிரட்டிக்கிறாங்க இந்த பிரிட்டன், பிரான்ஸ் இவங்கெல்லாம். இந்த யூரோப்பியன் யூனியன் தரப்பு வந்து மிரட்டல்கள் வந்திருக்கு. அவர் அது மதிக்க போறதில்ல. இல்லைன்னா மட்டும் சேர்த்து கிழிச்சிருவீங்களா அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து ஒரு எண்ணம் மூடிட்டு இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இருந்துட்டு போகுது. இப்போ அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா அப்படியே கொஞ்சம் மேல எட்டி பார்த்துக்கிறார். ஏன்னா மேல ராபர்ட் ஃபிக்கோ அவர்கள் அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா நாங்க மெட்ரி டே பரேடுக்கு நாங்க போவோங்க. எங்களை கூப்பிட்டுக்கிறாங்க ரஷ்யா, அதனால நாங்க போவோம். எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, அதனால நாங்க போவோம் அப்படிங்கிறது போல ஃபிக்கோ அவர்கள் தரப்புன்னு சொல்ல. இதுக்கு ரகசியமா வந்து அவர்கிட்ட சொல்லிக்கிறாங்களாமா, எங்க போயிடாதீங்க, உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது பார்த்து அப்படிங்கள ஆல்ரெடி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தடவை செய்ய ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் கண்டிப்பா போவேன் அப்படிங்கிறது போல இவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் இருந்திருக்கு. இதுக்கு காஜா காலஸ் அவர்கள் மிரட்டிக்கிறாங்க. போய் பாருங்களேன். போயிருவீங்களா? போயிருவீங்களா மே 9 ரஷ்யாவுக்கு அப்படிங்கிற இவங்க மிரட்டிக்கிறாங்க. அதுக்கு இவர் வெகுண்டெழுது என்னங்க பனிஷ் பண்ணுங்க முதல்ல காஜா காலஸ் அவர்கள். அதாவது ஸ்கூல்ல டீச்சர் இங்க பாருங்க டீச்சர், அவர் நம்ம எதிரியோட வீட்டுக்கு போயிட்டு வராரு டீச்சர், அவரை பனிஷ் பண்ணுங்க டீச்சர் அப்படிங்கிற மாறி மாறி இதுக்கு யூரோப்பியன் யூனியன் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது பனிஷ் எல்லாம் பண்ண முடியாதவங்க ஒருத்தங்கள அவங்க கருத்தை சொல்லிக்கிறாங்க. நீங்க வேணா அவங்ககிட்ட பேசிக்கங்க அப்படிங்கிறது போல மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த யூரோப்பியன் யூனியன். எது எப்படியோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது யூரோப்பியன் யூனியன் கதிகளையும் போய் நின்றுகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது உக்ரைனுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா உக்ரைன்ல இருந்து சமீபத்துல ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு வரணுங்க அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க. அதுக்கு முடியாது அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு. தெரியும் அவருக்கு வந்தா என்ன நடக்கும்ட்டு. அது மட்டும் இல்ல பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களுக்கு வேணும், காசு இருக்கு, 10 பேட்டரி வேணும் அப்படிங்கிற கேட்டிருந்தல. ஒரு ஒரு அதுல இருந்து ஒரு பட்டன் கூட தர மாட்டேன், ஒரு ஸ்க்ரூ கூட தர மாட்டேன் அப்படிங்கிற வந்து ட்ரம்ப் அவர்கள் தரப்பு மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே இப்போதைக்கு எண்ணம் இல்லை.
இருக்கிறத வச்சு செய்யறதுக்கு வழிப்பாரு இல்லையா, கம்முன்னு பேச்சுவார்த்தைக்கு போயிருங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் அன்சைடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுல என்னன்னா, இவரும் வந்து லேசுப்பட்ட ஆள்லாம் இல்ல. இப்ப இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, கால் பண்ணவே இல்ல. பொறுத்திருந்து பார்த்து இப்ப வேகன்ட் எழுந்துட்டாரு. இப்ப ட்ரம்ப் அவர் என்ன செஞ்சுக்கிறாருன்னா 245% டாக்ஸ். முதல்ல 145 நம்ம வந்து 300 சொன்ன ஃபர்ஸ்ட் போட்டிருக்கலாம்ல அப்படிங்கிறதுல இருக்கு. பட் ஆனா எதுக்கு இந்த 145 245 இது போல சொல்றாங்க, அடுத்தது 345 அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன் இந்த 44 14 24 அது போல இருக்கு இல்லையா? இதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, சைக்காலஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா சீனாவை மிரட்டுறாங்களாம். இதுல என்னப்பா சைக்காலஜி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சீன மொழியில வந்து பாத்தீங்கன்னா 4 இந்த 4னாலே வந்து பார்த்தா அன்லக்கி நம்பர். 4 13ல அன்லக்கி நம்பர். அங்கேயே ஒரு 13ஆம் நம்பர் வீடு இருக்கு போல இருக்குது. அதனால எனக்கு 13னா பிடிக்காது. சீனாக்கும் பிடிக்காது. பாருங்களேன், என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னு இருக்கு. என்னன்னா 4என்ற நம்பர் வந்து அவங்களுக்கு பிடிக்காதாமா. எதுலயா இருந்தாலும் நம்பர் பிளேட்லயே வந்து பாத்தீங்கன்னா 4என்ற நம்பர் அதிகமா இருக்காம, இருந்துச்சு அப்படின்னா அதோட காசு கம்மியா இருக்குமாமா. எங்கேயா இருந்தாலுமே 4ங்கிறது மட்டும் இருக்காதம்மா. 4th ஃப்ளோருக்கு லிஃப்டே இருக்காதம்மா சில ஏரியால. அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நம்பர் பார்த்தா பயமாமா. மால்லிலாம் பாத்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பட்டனே இருக்காதுமா. ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாவு அப்படிங்கிற மீனிங் வருதாமா. ஸோ அந்த காரணம் அவங்களோட மொழியில. அந்த காரணத்தினால ட்ரம்ப் அவர்கள் வந்து 145 245 அப்படிங்கறதுனால அந்த 4 உச்சரிக்கிறதுனால உனக்கு சாவு, எக்கனாமிக்கலி நீ சாவு அப்படிங்கிறது போல இவர் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு வேடிக்கையா இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு எடுத்து வந்து ரொம்ப அதிக அளவுல ஃபன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜியோ பாலிடிக்ஸ் மாதிரி இருக்கு. இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தது. ரொம்ப ஃபன்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜியோ பாலிடிக்ஸ் மாறிட்டு இருக்கு. அடடா ஆச்சரியக்குறி அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னும் என்னென்னலாம் இந்த உலகம் பார்க்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற போல இருக்கு. இந்த சமயத்துல என்னன்னா, இதுக்கு ரிட்டாலியேட் பண்றதுக்கு சீனா வந்து பாத்தீங்கன்னா போயிங் நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த விமானம். ஸோ அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பேன் பண்ணுங்க, டெலிவரிஸே பண்ணாதீங்க அப்படிங்கிற பண்ணா சீன தரப்புல இருந்து போட்டிருக்காங்க சாங்ஷன். இதுல இன்னொரு கூத்து என்ன நடந்திருக்குன்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் வந்து பண்ணா சுமூகமான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல ரஷ்யா என்ன பண்ணிக்கிறாங்க, நீங்க வேணா எங்க சாங்ஷன் பணம் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களா, ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணா அதுவே பிசினஸ் டீலா மாத்திடணும். எங்களுக்கு என்ன பண்ணுங்க, போயிங் விமானங்கள் இருக்குல்ல டெலிவரி பண்ணியிருக்கு, நீங்க வச்சுக்கிற காசுக்கு எனக்கு டெலிவரி பண்ணிடுங்க அப்படிங்கிற ரஷ்யா தரப்புன்னு கேட்டுருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த ரஷ்யாவோட விமானங்கள்லாம் மற்ற நாடுகள்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அதே போல இந்த போயிங்கோட விமானங்கள்லாம் ரஷ்யாக்குள்ள இருந்தது. இந்த வாடகைக்காக வாங்கி ஓட்டிட்டு இருந்த விமானங்கள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது போல. இதனால ஏகப்பட்ட சேதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போயிங் நிறுவனம் சந்திச்சிருந்தது. இப்ப மேலும் மேலும் இது போல அழுத்தங்கள் கொடுக்கறதுனால போயிங் என்ன ஆக போகுது இதுக்கு மேல அப்படிங்கறதுதான் தெரியல. ட்ரம்ப் அவர்கள் 245 போட்டாரு. அதாவது அவரோட லெவல் என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கிரேசி பிரசிடென்ட் அப்படிங்கிற சொல்றாரு ட்ரம்ப் அவர்களை. ஆனா இது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா கிரேசி மாதிரி தெரியலையே அப்படிங்கிறது போல இருக்கு. சரி, ஓகே. ஏன்னா விளையாடிட்டு இருக்கிறாங்களா 100 200 300 அப்படிங்கிறது போல. அந்த காரணத்தினால அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே அமெரிக்கால பார்டர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட படைய மெக்சிகோல டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல சும்மா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா உயிரிழப்புகள் நடக்குது. ஏனே தெரியல, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, துப்பாக்கி சூடுகள் நடக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 நபர்கள் இறந்துட்டாங்க. இன்னொரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. இங்க மெக்சிகோல இருந்து வந்து தாக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற சொல்லல, பல சேதங்கள் நடக்குது. ஏன்னா இந்த பிராந்தியத்துல அடிக்கடி விமானங்கள் ஆக்சிடென்ட் ஆகுது. இது போல வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி சுட்டிக்கிறாங்க, அதிக பேர் இறந்துக்கிறாங்க, கலவரங்கள் நடக்குது. இந்த நியூ மெக்சிகோ அமெரிக்காவோட ஒரு பகுதி தான் நியூ மெக்சிகோ. இந்த பகுதியில் அடிக்கடி சிக்கல்கள் நடந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியில பல அனலிஸ்டர் வந்து இறங்கி இருக்கிறாங்க. அப்படியே எஸ்டோனியா கிட்ட வந்துடலாம். ஏன்னா இருக்கலையே ஹைலைட்டான ஒரு காமெடி ஆஃப் த இயர் அப்படின்னா இந்த ஒரு செய்தி தான். இது வந்து இயரோட ஒரு மிக பெரும் காமெடி அப்படிங்கிறவங்களே வச்சுக்கலாம். ஏன்னா எங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிச்சு, அத்தாரிசேஷன் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல எதிரிகளோட போர்க்கப்பல்கள், எதிரிகளோட கப்பல்கள் எங்களோட டெரிட்டரிக்குள்ள வந்துச்சு சுட்டு போடும் அப்படிங்கிறது போல எஸ்டோனியாவோட வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டளை கிடைச்சிச்சாமா. அதனால ஒரே குஷியா உத்வேகத்தோட இருக்கிறாங்களாமா. அதாவது இவங்க ட்ரென்ச் போடும்போது இந்த கன்னி வெடிகள்ல இந்த ரஷ்யாவோட எல்லைகள்ல போடும் போதே தெரியும் ஏதோ ஒன்று செய்ய போறாங்கன்ட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க எஸ்டோனியா அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆல்ரெடி ஒரு டேங்கரை பிடிச்சிட்டு போனாங்க. இப்போ திரும்பி இது போல சுடுவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. எப்படி, அதாவது
யூகே வந்து பார்த்தீங்கன்னா, செங்கடல்ல வந்து ஒரு அலர்ட் குடுத்துருந்தாங்க. நேத்திக்குன்னு நெனைக்கிறேன். அலர்ட் குடுத்துருந்தாங்க. அது இந்த யமன் ஹவுதியோட பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த கடல் கொள்ளையர்கள் இருக்காங்க இல்லையா? ஒரு கார்கோ வெசல பல மணி நேரங்களமா தொரத்திட்டே போயிட்டு இருக்கிறாங்களாமா. துப்பாக்கிய சுட்டுட்டு. ஆனா, இப்போ வரைக்கும் எதுவும் பிடிக்கல. எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிக்கிறாங்க. அத மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல உதவிகள் கிடைக்கும் அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க. யூகே தரப்புலருந்து. அங்கேக்கு, இங்கேக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது போல இருக்கு. பட் ஆனா எஸ்தோனியா ஒரு முடிவுல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. என்ன நடக்க போகுதுன்றது பார்த்துடலாம். ஆனா, மேற்கு அப்படிங்கிறதுல இப்ப ஈரோப் மட்டும் தனியா கலந்துக்குச்சு. அமெரிக்கா சாங்ஷன ரிலீஃப் பண்றதுக்கு ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிற அசட்டுக்கு போயிங் ஓட விமானங்கள வந்து பார்த்தீங்கன்னா, டெலிவரி பண்றதுக்கு டீல் வச்சுக்கிறாங்க ரஷ்யா. இதே சவுத் கொரியால வந்து பார்த்தீங்கன்னா, தலைவரே எங்களோட கார் கம்பெனி தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற டீல் பேக்ரவுண்ட் டீல் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது. கியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ரஷ்யாக்குள்ள வந்துரணும் அப்படிங்கிறதுனால மிகப்பெரும் அளவுல டீல வந்து க்ளோஸ் பண்ணதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. இதுல என்னன்னா ரஷ்யால இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி இருக்கிற ஃபேக்டரிய எவனாவது வித்தீங்க அப்படின்னா, அப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா சீப்பான ரேட்டுக்கு. இந்த ரூ. 1 இலவசமா இனாமா குடுத்துட்டு போன கதைகள்லாம் நம்ம பார்த்தோம். இந்த 2022ல கொடுக்கும்போது அப்படியே பெருசா அப்படியே நாங்கலாம் அப்படி பரம்பரை அப்படிங்கிற குடுத்துட்டு போயிட்டாங்க. திரும்பி வரணும் அப்படின்னா, திருப்பி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஃபேக்டரி அமைச்சு எல்லாம் செய்யணும்னா, அதிக அளவுல பணம் முதலீடு பண்ணணும் ரஷ்யாக்குள்ள. அப்படி முதலீடு பண்ணும்போது டாலர் ரிசர்வ் கரன்சில ஷிஃப்ட்ல பேமெண்ட் பண்ண முடியாது. எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வேற என்ன வழி இருக்குது அப்படிங்கிறது போல. இது போல அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தடைகள் இருக்கு. அந்த தடைகள்லாம் ஒண்ணொன்னா தாண்டியும் எப்படியாவது கியா கார் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஆரம்பிச்சிடணும். பேட்டரிய போட்டுறணும் அப்படிங்கிற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ பார்ப்போம். ரஷ்யா முதல்ல வரவங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். பின்னாடி வரவங்களுக்குலாம் இதா இருக்கும் அப்படிங்கிற போல வதந்திகள்லாம் இருக்கு. என்ன மாரியான சலுகைகள் ஃபர்ஸ்ட்ல வரவங்களுக்கு, அப்புறம் பின்னாடி வர கெடுபிடிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்தது அப்படியே இந்தோனேஷியா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, இந்தோனேஷியால பிப்ரவரி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, செர்கி ஷோய்கு அவர்கள் விஜயம் பண்ணும்போது, ஏங்க ஏர்பேஸ் குடுக்குறீங்களா? நாங்க வச்சுக்கிறோம். எங்களோட விமானங்கள்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்லாம் வச்சுக்கிறோம். அப்படிங்கிறதுல பேச்சுவார்த்தைகள் நடந்ததா, பெருமளவுல வதந்திகள் பரவிட்டு இருந்திருக்கு. இதுக்கு ஆஸ்திரேலியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பதறிட்டு, "என்னங்க? என்னங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க? ஏதா பேசிக்கிறீங்களா? என்ன பேசுனீங்க ரஷ்யா கிட்ட? சொல்லுங்க எங்களுக்கு. முதல்ல தெரியும். என்ன பேஸ் குடுக்குறேன்னீங்களா? இங்க எதுக்குங்க? அணு ஆயுதம்லாம் கொண்டு வந்து போட்டுருவாங்க. அதெல்லாம் எதுக்கு நீங்க வைக்க சொல்றீங்க? அது மாரி ஏதாவது டீல் போட்டுக்கிறீங்களா?" அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, உலுக்கி இருக்கிறாங்க இந்தோனேசியாவ புடிச்சு. ஐயோ! அப்படிலாம் எதுவும் பேசலீங்க. அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா, அந்த போல வதந்தி வந்ததுக்கு அமைதியா இருந்துக்கிறாங்க இந்தோனேசியா. பதிலே பேசல. அதனால இதுக்கு மேல இது வேலைக்காகாது. நம்மளே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல வேர்த்து விறுவிறுத்து போய் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்பாடி! அப்படிங்கிறதுல ஆஸ்திரேலியா தரப்புலருந்து நிம்மதியா போயிருக்கிறாங்க. ஏன்னா, அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க இந்தோனேஷியா தரப்புலருந்து. இது வந்து ஒரு அதிர்ச்சி வைத்தியம் அப்படிங்கிறது வழியா சொல்றாங்க. ஏன்னா, இந்த பப்புவா பகுதி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல திடீர்னு இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கிகள வச்சு வீடியோ பதிவுகள் போடுறது, இந்தோனேசியா ஃபிளாக கிழிச்சு புது நாடு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, வீடியோ பதிவுகள் நம்ம பார்த்துருந்தோம். இப்ப கொஞ்சம் சைலண்டா இருக்கு இல்லையா? பிப்ரவரி மாசம் வரைக்கும் அவங்க வயலண்டா இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் சைலண்டா இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் செய்தியா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரஷ்யாவோட செர்கி ஷோய்கு அவர்கள் வந்து ஒரு அதிர்ச்சி வைத்தியம் குடுத்ததுனால, இந்த சைடுல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கலாம். இல்லன்னா ஏர்பேஸ வித்துருவாங்க இந்தோனேசியா அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுத்து பர்மிஷன் குடுத்துட்டாங்க அப்படின்னா, ரஷ்யாவோட விமானங்கள்லாம் இங்க வந்து தரையிறங்கி போறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அது ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் வேற. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு எஸ்கலேஷன் ஆகுது. ஏன்னா, ஆஸ்திரேலியாவோட புஷ் மாஸ்டர்லாம் பெருமளவுல அங்க பிடிச்சுக்கிறாங்க கஸ்க் பதிவுல. தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள பார்த்திருப்போம். மெர்சனரிஸ் வேற அடிக்கடி பிடிச்சிருக்காங்க இல்லையா? ஏதாவது எசக் புசுக்கு ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து குண்ட போட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த பிராந்தியம் ஃபுல்லா பயங்கரமா பீதி ஆயிரும் இல்லையா? ஆஸ்திரேலியா மக்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா? போர் அங்கிருந்து எதுக்குப்பா இங்க கூட்டிட்டு வந்த அப்படிங்கிறது போல அல்பினிஸ் அவர்கள புடிச்சு நெருக்கிருவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது போல வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. இப்போதைக்கு இல்ல அப்படிங்கிற இந்தோனேசியா தப்பிச்சு சொன்னதுனால கொஞ்சம் ரெடி ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, கொஞ்சம் காமெடியா வந்து பார்த்தீங்கன்னா, சில செய்திகள்லாம் பார்த்துருப்போம். ஜியோ பாலிடிக்ஸ் மூலம். அடுத்தடுத்த செய்திகள் நம்ம சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல பல செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன நடந்திருக்கு? இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில, இஸ்ரேல், காசா பிரச்சனையில என்ன நடக்குது அப்படிங்கிற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் உதவியா இருக்கும். மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவும் எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.